ஹாய் மக்களே! இந்த செடி பேர் கேசவர்தினி. இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நிறையா ஆசான் கடையிலலாம் இவங்க வந்து தைலம் மாதிரி வச்சு விற்கிறாங்க. நான் ஒரு அ எண்ணெய் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, செம்பருத்தி இலைலாம் போட்டு அது கூட இதையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். நீங்கள் யாராச்சும் இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த செடி நிறைய பேருக்கு இலவசமாக தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் வச்சு பராமரிச்சுட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த பூ எவ்வளோ அழகாக செடியில் உள்ள பூ. இங்கே பக்கத்தில் கொஞ்சம் நிறைய செடி இருக்குது, அந்த செடியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பேரெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கள் சகோதரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ தொட்டியில் அழகுக்காக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்க அங்கே டைரெக்டாக அந்த பில்டிங்குள்ளே ஓடிடுறாங்கன்னு சொல்லி அதை ஒரு தடுத்து நிறுத்துறதுக்காக அதை அப்படி வச்சுருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வளர மாட்டேங்குது. தேங்காய் மட்டை நிறைய கீழே விழுந்திருக்கு, விளக்குமாறு பண்ணணும். இதான் அரளி செடி, 2 பிங்க், அந்த பக்கத்தில் ஒன்று சிகப்பு கலரில் இருக்குது. நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்குது. அப்புறம் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பிங்க் கலரில் இருக்குது. பிபிக்கு இந்த பூவை வந்து பச்சையாகவே கடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கலர் தான், ஆனால் இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணலாமான்றது தெரியல. இதோட இலையில நிறைய பேர் ஷாம்பு அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.